வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான பாம்பே சட்னி செய்யலாம். கடலை மாவு வச்சு இதை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து அது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக காயப்பொடி போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ வேற ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு, பெருஞ்சீரகம், ஒரு பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி பழத்தை சேர்த்து கூடவே கொஞ்சம் சாப் பண்ண இஞ்சி, கொஞ்சம் சாப் பண்ண மிளகாய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்ச கடலை மாவை இதில் சேர்த்துடலாம். கூடுதலாக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அல்லது பட்டர் சேர்த்து கொஞ்சம் மல்லி இலை தூவினீங்கன்னா சூப்பரான பாம்பே சட்னி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.